ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய இரு மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடு, அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ்க்கான கிராஃப் சம்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் எடுத்துக்காட்டு 3.42 செகண்ட் சம், அந்த சம் தான் பார்க்கலாம். அதில் பாருங்கள், ட்ரா த கிராஃப் ஆஃப் y = 2/3x + 3, அதாவது y = 2/3x + 3 வரைபடம் வரைக சம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் போடணும். டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கணும். அந்த எக்ஸ் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, மைனஸில் ஒரு நம்பர், 0 ப்ளஸில் ஒரு நம்பர் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம். என்னென்ன டேர்ம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், 2/3x இருக்குது, அடுத்தது 3 இருக்குது. ரெண்டையும் ரெண்டு ரோல் எழுதிக்கலாம். அடுத்து ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா ஒய் கிடைக்கும். ஸோ அந்த ஒய்யையும் எழுதிக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸு, அப்புறம் 2/3x, அப்புறம் 3, டோட்டலாக ஒய். இப்போ எக்ஸுக்கு 3 வேல்யூஸ் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டேர்ம் இருந்தது அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்னுடைய மல்டிபிள்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 3ன்னு இருக்கிறதுனால டினாமினேட்டரில், ஸோ மல்டிபிள் ஆஃப் 3யாக எடுக்கலாம். இங்கே என்ன நம்பர் வேணாலும் எடுக்கலாம். -6, 0, இங்கே 3 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தத்தில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா 2/3xன்னு இருக்குது. அப்போ 2ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை 3ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்க, 2 6 are 12, 12 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -4. அடுத்து 2/3 × 0, 0. அடுத்த டேர்ம் பாருங்கள், 2 3s are 6, 6 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. சரிங்களா? அடுத்து 3னா எல்லாமே 3னே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸை ரெண்டு டேர்மையும் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு டேர்மில் என்னென்ன நம்பர் இருக்குது? -4ம் +3யும் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மைனஸில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க, ப்ளஸில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சைடு இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிச்சி விட்டுறணும். கார்ட்ஸ் மாதிரி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 3 கார்ட்ஸுக்கு 3 கார்ட்ஸ் எடுத்துடணும். ஸோ அது +3 கார்ட்ஸுக்கு -3 கார்ட்ஸ் எடுத்துடுறோம். மீதி ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் -1. அடுத்து 0 + 3, 3. அடுத்து 2 + 3, 5. ஸோ இப்போ பாயிண்ட்ஸாக எடுத்துறதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து -6, -1. அடுத்த பாயிண்ட் என்ன? 0, 3. அடுத்த பாயிண்ட் என்ன? 3, 5. ஸோ 3 பாயிண்ட்ஸை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் கிராஃபில் குறித்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -6, -1. ஸோ எக்ஸில் -6, ஒயில் -1. ஸோ -6, -1 மார்க் பண்ணிடுறோம். அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், 0, 3. ஸோ எக்ஸில் 0, ஒயில் 3. இப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஸோ 0, 3. அடுத்த பாயிண்ட் என்ன? 3, 5. ஸோ எக்ஸில் 3, ஒயில் 5. ஸோ 3, 5. இதையும் மார்க் பண்ணிடுறோம். இப்போ 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ 3ஐயும் ஜாயின் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் என்ன? y = 2/3x + 3. ஸோ அதையும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே எழுதிடுங்க. ஸோ கிராஃப்னாலே ஆர்ஜின் x y மார்க் பண்ணணும், ஸ்கேல் எழுதிடணும். ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டாக எடுத்துருக்கனால x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட். அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற சமூகம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.